வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமிழ் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். உலகத் தமிழர்களே, என் அருமை பிளே தமிழ் யூடியூப் சேனல் நெஞ்சங்களே, என்னை நேசிக்கின்றவர்களே, நான் உங்களுக்கெல்லாம் உங்கள் திருவடிகளை வயது பாராமல் தொட்டு மகிழ்கிறேன். ஒரு தூணிலும் இருந்து பெருமாள் வருவான் என்று நம்பினான் பிரகலாதன். எல்லாருக்கும் பிரகலாதனுடைய சரித்திரம் தெரியும். அதாவது, தூணிலும் உளன் ஒரு துரும்பிலும் உளன் ஒரு தன்மை அனுசரித்த நின் கூற்றிலும் உளன் என்று பெருமாளை பக்தனாகிய பிரகலாதன் தன் அப்பா இரணியகசிவை பார்த்து சொல்கிறார். இடே, உன் கடவுள் எங்கேடா என்று கேட்ட பொழுது, என் கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறான். அதே போல்தான் தூணிலும் இருந்து பெருமாள் வந்தார். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டு முற்றத்திலும் உற்றத்திலும் சுற்றத்திலும் இறைவன் இருக்கிறார். நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்திற்கு, நம்மளுடைய குடும்பம் ஆனந்தமாக ஐஸ்வர்யமாக மங்களகரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டில் நல்ல முறையில் வீடு வாசலெல்லாம் நல்லா பராமரித்து பேணி பாதுகாத்து நல்லா தொடச்சி சுத்தப்படுத்தி நீட்டாக வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் ஒரு பிரச்சனை இல்லாத கோக்குமாக்கு பிடிக்க ஆளுகளாக இல்லாமல், ஏனி மடம்னா நோனி மடம்னு எதிர்மறையாக பேசாமல், உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் நல்ல முறையில் அன்பு செலுத்தி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு சில விருந்தினர்கள் வருவாங்க. யாருங்க அந்த விருந்தினர்? அதிர்ஷ்டம் தருவதற்காகவே உள்ளவர்கள். அப்படி யார் அப்படின்றால், சில பட்சிகள் வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய மிருகங்கள்னா என்ன அப்படின்னா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சில வீடுகளில் வீட்டுக்குள்ளே சிட்டுக்குருவி படப்படன்னு அடிச்சுட்டு உட்காந்துருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு டெக்கரேஷன் வச்சுருப்போம், அங்கே வரும். ஆனால் இந்த சிட்டுக்குருவி அவ்வளவு சீக்கிரத்தில் வராது. ஒரு சிட்டுக்குருவி என்பது அது ஒரு நல்ல அதிர்ஷ்டம், அது ஒரு நல்ல சகுனம். யாருக்காவது ஒருத்தருக்கு வாழ்க்கையில் செல்வ வளம் பண வளம் பெருக போகுது அப்படின்னா அப்போ தான் இந்த சிட்டுக்குருவி மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே வருவாங்க. முதல்ல உங்கள் வீட்டை பார்க்குறாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ₹1 சம்பாதிக்கிறவனில் இருந்து 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவர்கள் வரையிலும் முதல் விஷயம், உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் தக்க வச்சுக்கோங்க. மகிழ்ச்சியாக இருக்கிறதாக ஒத்துக்கொள்ளுங்கள். சுத்தமாக இருக்கட்டும், வீடு சுகாதாரமாக இருக்கட்டும், எடுத்த பொருள் எடுத்த இடத்துல இருக்கட்டும். எடுத்த பொருள் எடுத்த இடத்துல இருக்கட்டும். ஒரு பொருளை உபயோகிக்கிறீங்களா, சீப்பு இருக்கா, ஒரு துணி வச்சு தொடச்சிக்கோங்க. முகம் பார்க்குற கண்ணாடியை தொடச்சிக்கோங்க. எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக கரெக்டாக வச்சுக்கோங்க. இறைவன் வருகை தருவதற்கு ஆசைப்படும்படியாக உங்கள் வீடு இருக்கட்டும். ஒரு லட்சணத்தை பார்க்கணும்னா வீட்டை பார்த்தா போயிடும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட நல்ல மனமும் குணமும் உள்ள ஒரு வீட்டில் தான் இந்த மிருகங்கள்லாம் வருது. சிட்டுக்குருவி வருது. சிட்டுக்குருவி பிரீத்திங் ஃப்ரீ. யார் வீட்டில் பிராணசக்தி அதிகமாக இருக்கோ அந்த வீட்டுக்குள்ளே தான் என்ன செய்யும், அந்த சிட்டுக்குருவி வரும். சிட்டுக்குருவி வந்துட்டாலே என்னாகும், உன் லைஃப் சேனலில் ஏதோ குரோத் இருக்குது, வரப்போகுது, நீ முன்னேற போகிறேங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதனால் நல்ல சகுனம் செல்வம் பெருக போகுது. புரியுதா? அதனால் சிட்டுக்குருவி வந்தால் துரத்துறது, கூடு கட்டினா அடித்து துரத்துறது, சிட்டுக்குருவி மைனா இது மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் என்ன ஆகும்னா, பிரச்சனை இல்லாதவர்கள் இவங்க வீட்டில் இயற்கையாக பாதுகாப்பாக நம்ம இருக்கலாம். அப்போ உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குது. புரியுதா? கடவுளுடைய சர்டிஃபிகேட் எது அப்படின்னா, செல்வம் வராமல் இருக்கிற தடையை போக்குவதற்குரிய செல்வம் உங்களுக்கு வரலாம், இவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரி தான் சிட்டுக்குருவி. அதே மாதிரி தான் ஆந்தையும். ஆந்தையுடைய தோற்றம் பார்க்கறதுக்கு விகாரமாக இருக்கும். அது ஒரு மாதிரியாக இருக்கும். அதை நமக்கு கண்டா பிடிக்கிறது இல்லை. அது பார்த்து பிடிக்காது. எதை பிடிக்கும்? அழகாக இருந்தால் பிடிக்கும். இந்த மாதிரி கொடூரமாக இருக்கிறது இருந்தால் பிடிக்காது. மனிதர்களை சில பேர் உருன்னு அப்படி பார்ப்பான், அவனை கண்டா பிடிக்காது.
புரியுதுங்களா? இது இயற்கை. ஆனால் ஆந்தையின் தோற்றம், ஆந்தையை நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சில நேரங்களில் அது நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடும். எப்படி வந்து கீழே விழுந்துச்சுன்னு தெரியாது, தெரியல. அம்மா அம்மா என்னன்னு தெரியலமா, ஒரு பறவை பார்க்குறதுக்கு தான் இருக்குமா, வந்து விழுந்துருக்குன்னு அந்த பிள்ளை ஓடி வந்து சொல்லும். பார்த்தா வேப்ப மரத்துக்கிட்ட இருக்கும், மாமரத்துக்கு கீழே கிடக்கும். இல்லைன்னா இருக்கு, என்னடி இது பறக்காமல் கிடக்குது, என்னடி இருக்கணும்னா, அப்போ பெண்கள் தாய் உள்ளம் படைத்தவங்க அதை போய் கிட்ட போய் பார்த்துட்டு அந்த ஆட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை இது பண்ணி அதுக்கு தண்ணி கிண்ணி கொடுத்து அது என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் நேரம் இழப்பாருவாங்க. அது விழுந்த இதெல்லாம் இருக்கும், அதை பாதுகாப்பாக ஒரு இடத்துல மேலே தூக்கி வச்சுருவாங்க. கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அது பறந்து போயிடும். இது ஆந்தை வீட்டிற்குள் வந்தால் மகாலட்சுமியினுடைய வாகனமாக இருக்குது. மகாலட்சுமியே நம்ம வந்த மாதிரி. வட மாநிலங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக வைத்திருக்கிறார்கள். ஆந்தை வீட்டிற்குள் நுழைவது ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. இது மாதிரி வந்தாலும் நீங்கள் உங்களே அறியாமல் அது வந்துட்டு உட்காந்துட்டு போயிருக்கோமா, நம்ம வீட்டில் மரத்தில் ஆந்தை உட்காந்துருக்கோமா அப்படிம்பாங்க. எதுக்கடி வந்து உட்காந்துரு, ராத்திரியில் இதாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம கல் எடுத்து விரட்டக்கூடாது, பிள்ளைகளுக்கு சொல்லணும், பாதுகாப்பாக இருக்கணும். அதே நேரத்தில் அதோட வருகை எதை குறிக்கிறது, இயற்கை கொடுக்குற ஒரு சிக்னல், அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்புறம் அதே போல் வீடுகளில் பள்ளி, சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பள்ளியை வரவிடாமல் அடித்து கொள்வாங்க. பள்ளி துரத்தக்கூடாது. பள்ளி வந்து ஒரு அதிர்ஷ்டம் தரும். பள்ளி சகனம்னு காலண்டரில் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 வருஷமாக 200 வருஷமாக நம்ம முன்னோர்கள் பள்ளியை பற்றி சகனமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் சொல்லியிருக்கான. அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்ல. பள்ளியும் காக்கையும் தான் ஆத்மாக்களை உருவத்தை மாற்றிக்கொண்டு புண்ணிய ஆத்மாக்கள் வீட்டுக்குள் வர முடியும். இப்போ நம்ம இதில் இறந்து போன புண்ணிய ஆத்மாக்கள் இருக்கும், அது குடும்பத்தையே நேசிக்கும். அவர்கள் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க, நான் என் வீட்டுக்குள்ள என் பிள்ளைகளுக்கு போய் அணுக்கரகமாக இருக்கிறேன் அப்படிம்பாங்க. அதனால் பள்ளி, ஒரு பள்ளி கூட இல்லை என்றால், ஒரு பள்ளி கூட அது ஒரு வீட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் பண வரவே வராது. பண வரவில் தடை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும், பண வரவு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ பள்ளி இருக்கும், அதுக்காக பள்ளி 10 பள்ளி பிடிச்சா அங்கே விட முடியாது, என்னையா அப்படி இல்லை. நீங்கள் பொறுத்தளவில் நல்ல மனமும் குணமும் வைத்திருக்கணும். அதே போல் பள்ளி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வீண் செலவுகளும் வீண் விரயங்களும் பிரச்சனைகளும் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது ஒரு சில வீடுகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பீரோவுக்கு பின்னால் இருக்கும், அம்மா இத்தாச்சோடு பள்ளிமா பயமாக இருக்குமா. சில பேர் பள்ளிகளில் இவ்வளோ தண்டிகை இருக்கும், நல்ல ஒரு குழந்தையாட்டமே இருக்கும். அப்படியெல்லாம் சில கோயில்களில் சகனம் கேட்பாங்க. எங்கள் ஊரில் பொறுத்தளவில் ஒரு பக்கத்தில் ஒரு முத்தாலம்மன் கோயில் இருக்குது. அந்த சாமிக்கிட்ட 2 பள்ளி இருக்கும். உத்தரவு கொடுத்தா தான் திருவிழா கொண்டாடுவோம். அது மாதிரி ஒரு சில இடங்களில் பள்ளி சகனம் கொடுத்தோன்னா அங்கே பணம் வரும். அதே மாதிரி பீரோவுக்கு பின்னால் இருந்தால் நல்ல பண வரவு வரும். பீரோவிலுக்கு பின்னால் இருந்தால் செல்வம் கூட போகுது, வீட்டில் வந்து கூடுதல் வருமானம் வரப்போகுது, அதிர்ஷ்டம் வரப்போகுது, விரைவில் செல்வ வளம் பெருக போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்க வந்துட்டு இவங்க வேற ஒரு பக்கம் சிக்னல் கொடுப்பாங்க, இவங்க வாழ்க்கை தொழில் மாற்றங்கள் அதெல்லாம் அப்படியே மாறுது. ஸோ அதனால் இப்போ அது ஒரு சிக்னிஃபிகேட்டர், பிரபஞ்சத்தினுடைய சிக்னிஃபிகேட்டர் சில பட்சிகள். இப்போ பள்ளி இருக்கிறதும் நல்லது. சரி, அதே மாதிரி புறாவும் ஒரு நல்ல அதிர்ஷ்டகரத்தை பூமிக்கு கொண்டு வந்து சேர்க்கும். புறா வீட்டில் வருவது நல்ல சகுனம். இருக்கிறதுலையே புறாவுக்கு வந்து கெடுதலான எண்ணங்களே கிடையாது. புறாவிற்கு கெட்ட எண்ணமே கிடையாது. இதுதான் அடிப்படை உண்மை. அதனால் புறா வீட்டில் வளர்ந்தால் நம்முடைய செல்வம் மேலும் 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 அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதே போல் அவைகள் வருது அப்படின்னு தெரிஞ்சால் நாம் என்ன பண்ணணும், தானியங்கள் வீட்டிற்குள்ளர வர்றது தான் நான் சொல்கிறது. வீட்டுக்குள்ளர நம்ம ராஜநிலைக்குள்ளர வர்றது தான் அது. அதனால் அந்த காலத்தில் வெண்டிலேட்டர் வச்சுருந்தான், பெரிய பெரிய ஜன்னல்லாம் வச்சுருந்தான், திறந்துருந்தான். ஏதோ ஒரு அதிர்ஷ்டமானது சில கட்டுப்பாடுகளை தாண்டி உள்ளே வருதுன்னா அது இறைவன் இறைவி வருவதாகத்தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்படி வருது, மேலே தங்கி இருக்குதுமா அப்படின்னா அதுக்கு தானியம் வைக்கணும், அதுக்கு சாப்பாடெல்லாம் வைக்கணும், பராமரிக்கணும். அந்த மாதிரி செய்ய செய்ய வீட்டில் பணத்திற்கு பஞ்சமே இருக்காது. புறாவும் மகாலட்சுமியினுடைய உருவமாக இருக்கிறது. அதே போல் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பொன் வண்டு வரும், குளவி வரும், அதே போல் கிளி, இது மாதிரிலாம் இயற்கையாகவே வீட்டுக்குள்ளே வருதுன்னா
அதெல்லாம் நல்ல சகுனங்கள். இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். நல்ல சகுனங்களாகத்தான் கருதுறது. வெட்டுக்கிளியும் அதே போல் தான். வெட்டுக்கிளியில் வருது அப்படின்னா பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம், ஐஸ்வர்யம் வரும். எல்லாம் ப்ராக்டிக்கலாக இதை நோக்கி பார்க்குறவர்கள் குடும்பத்தில், நம்பிக்கை உள்ளவர்கள் குடும்பத்தில் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இந்து மதத்தினுடைய பாரம்பரியம். நம்முடைய தமிழர்கள் பண்பாடுகளில் கிராமங்கள் முதல் பெருநகரங்கள் வரையிலும் இந்த கோட்பாடுகள். ஏனென்றால் நாம் மட்டும் வாழ்வதில்லை, நம்மோடு சேர்ந்து சகல உயிரினங்களும் வாழ்கிறது. நாம் நன்றாக இருக்க வேண்டும், உயர்வாக இருக்க வேண்டுமானால் இதுபோன்ற மிருகங்கள் நம் வீட்டிற்குள் வரக்கூடிய சூழலில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் எசலி போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கக்கூடாது. குளிக்காமல் கொள்ளாமல் பீடையாக இருக்கக்கூடாது. குளிக்காமல் சாப்பிடக்கூடாது. வீட்டுக்குள்ளே போனால் நாத்தம் எடுக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே போய் ஒருத்தர் வீட்டில் செம்பில் தண்ணி வாங்கி குடித்தா கிட்ட போகும்போது குப்புன்னு வாடை அடிக்கக்கூடாது. ஆமாம், பளிச்சுன்னு இருக்கணும். இதெல்லாம் நல்ல விஷயம் தானே. இதையெல்லாம் விட்டு தயவு செய்து திருந்துங்கள். மோசமான வீடுகளில் உள்ளவங்க திருந்துங்க. இதையெல்லாம் நம்ம வீடு, நல்ல ப்ளீச்சிங் பவுடர் வாங்கி போடுங்க. இருக்கிறத கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தயவு செய்து நீங்கள் டிவி சீரியலு அதே போல் கண்ட நிகழ்ச்சிகளெல்லாம் பார்த்துட்டு நேரத்தையும் காலத்தையும் வீணாக்குறீங்க. உங்கள் வாழ்வின் உயரத்தை எட்டி பிடிக்க இறைவன் உங்களுடைய ஒழுக்கம், சத்தியம், ஞானம், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய வாய்மை, அதான் ரொம்ப முக்கியம். நிறைய கெட்ட வார்த்தைகள், கெடுவார்த்தைகள் நிறைய பேசினா நமக்கு அது பெரும் அழிவை தரும், அதிர்ஷ்டத்தை தடுத்துருது. அதனால் இப்படி கெட்ட வீடுகள், கெடு வீடுகள், கெட்ட பழக்க வழக்கங்கள், தீய பொறாமைகள், அடுத்தவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்ற கெட்ட எண்ணம் உள்ளவர்கள் வீடுகளில் சில நேரங்களில் பாம்பு வந்துடுது, பூரா வந்துடுது. வீட்டுக்குள்ளார சுத்தமில்லாத காலத்தில் அப்படியே உழப்புறது, எங்கேயாவது போயிட்டு வந்து அப்படியே வருது, முடி வெட்ட கடைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளார அப்படியே குளிக்காமல் வர்றது, சாவு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வாருது, அந்த மாதிரி வீடுகளில். அதனால் எல்லாம் குளிச்சுட்டு தான் வரணும். இந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கை ஒழுக்கம், தர்மத்தை கடைப்பிடித்தால் மட்டும்தான் இன்றைய குடும்பம் நிறைய பேர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தால் அதுக்கு உங்கள் வீட்டில் என்ன வரும்? பாம்பு வரலாம், பூரா வந்துக்கிட்டு போகும், தேள் வந்துடும், ஆமை வந்துடும், விஷப்பூச்சிகள் வீட்டுக்குள்ளே வந்துடும். காக்கை கூட வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, காக்கை மேலே வரலாம். இதெல்லாம் துரதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. இவைகள் எல்லாம் கெட்ட சகனத்தை தரக்கூடியது. வீட்டில் பிரச்சனைகள், துன்பங்கள் அதிகரிக்கிறது என்றால் இந்த கெட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கும். குடும்பம் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் நல்ல விஷயங்களுக்கு நல்ல மிருகங்கள் சகனமாக வந்து உங்கள் வாழ்வோடு தொடர்பு கொள்ளும். இதெல்லாம் இயற்கை கொடுக்குற, என்ன சொல்கிறது, நோட்டீஸ். உனக்கு நாங்கள் கெட்டதை பிடிக்க போகிறேன் அப்படின்னா பள்ளி பாம்பு பூரா வரும். நல்லது அணுக்கிற போகிறேன், ஆந்தா பூரா பள்ளி சிட்டுக்குருவியெல்லாம் வீட்டுக்குள்ளார வரும். அதனால் நமக்கு மாத்திரம் வீடு இல்லை, பல நல்ல உயிரினங்களும் நம்ம வீட்டிலோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கும். ஐயா வீட்டிலலாம் ஒரு அக்னிமூல அடுப்படியில் ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனுக்காக ஒரு ஓட்டை வச்சுருந்தேன். எனக்கு தெரிய 4-5 வருஷமாக அதை நான் அடைச்சிட்டு அந்த ஃபேன்லாம் வச்சுருந்தேன். இந்த சிம்னி வச்சு ஒரு பைப்பு வெளியே வச்சுருந்தேன். அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு கூடு கட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஐயா அப்புறம் அந்த சிம்னியெல்லாம் கழட்டிட்டு ஒரு பலகை வச்சு அடைச்சிட்டு அதை விட்டுட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிய நிறைய மைனாக்கள் பிறந்து வளர்ந்து பறந்து போயிருக்கு. ஒரு மைனாலாம் எங்கள் வீட்டுக்குள்ளே கீழே வந்து உள்ளே வந்து விழுந்துருச்சு. நான் ஐயா எடுத்து வச்சு என்னுடைய இதில் நான் அதுக்கு பாட்டு பாடி கொஞ்சி அதை மறுபடியும் அனுப்பி விட்டேன். என்ன காரணம் என்றால், நாம் வந்து முதலில் இயற்கையை நேசிக்கணும். நம்ம வீட்டை சுற்றியில் இருக்கிற மரங்கள் இருக்க, அதுக்கு தண்ணியை ஊற்று, அதை பராமரி. அதனால் நல்ல விஷயங்கள் நம்ம ப்ளே தமிழ் சேனலில் நிறையா இருக்குது, பார்த்து மகிழுங்கள். நான் மீண்டும் உங்களோடு உறவாடுவதில், உங்களோடு பேசும்போது எனக்கு கிடைக்கிற ஒரு ஆனந்த சந்தோஷம், எல்லையில்லாத மகிழ்ச்சி. உங்களை விட்டு பிரிவதற்கு எனக்கு மனசு இல்லை. நல்லா இருப்பீங்க, எல்லாரும் அமோகமாக இருப்பீங்க.